பத்து, என்னன்னா? ராத்திரி பூரா யோசிச்சேன்டி. ராகவன் பிசினஸ் ஒன்றும் பண்ணி கிழிக்க வேண்டாம், பேசாம கடையில் வந்து உட்கார சொல்லு. ஏன் இதை நீங்க சொல்லப்படாதா? நான் சொல்லாதான் எல்லாம் வம்பா வந்து சேர்த்தடி. அதான் ஒன்ன சொல்றேன். எனக்கு இப்போ அடிக்கடி முடியாம போறது உடம்புக்கு. அவனை கடையில் வந்து உட்கார சொல்லு. கண்ணம் கண்ட்ரோல அவன் ஒழுங்கா இருப்பான். என்னன்னா இது? கடையில போய் உட்கார அவன் சம்மதிப்பானா? ஏன் தகுதி குறைச்சலாமா? இன்னைக்கு தங்கறதுக்கு வீடும் திங்கறதுக்கு சோறும் அந்த கடை கொடுத்ததாண்டி. உள்ள நுழைஞ்சோன்னா 3 லட்சம் கொடுன்னு கேட்டானே, அது அந்த கடை கொடுக்குற தைரியம் தான். ஒழுங்கா கடையில் வந்து உட்கார சொல்லு. அப்பா, அவன் படிச்ச படிப்புக்கு இதெல்லாம் சரியா வராதுப்பா. பொல்லாத படிப்பு. அவன் படிச்ச லட்சணம் தான் வாழ்க்கையிலே தெரியறதாடா. அப்பா, அவன் விருப்பப்படி அவனை விட்டுறது தான்ப்பா நல்லது. விருப்பம் இல்லாத வேலையில் அவனை உட்கார வைக்கிறது அவனுக்கும் நல்லதில்லை, கடைக்கும் நல்லதில்லை. அவனுக்கு ஆட் ஏஜென்சியில் தான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க, அதை வச்சு ஏதாவது பண்ணுவான். விட்டுருங்களேன்ப்பா. அந்த உதவா கடைக்கு நீ வக்காலத்து வாங்குறத நிறுத்தவே மாட்டியா? கண்ணா, நீ இப்போ 3 லட்சம் ரூபா கொடுத்தா அதையும் தொலைச்சிட்டு வந்து நிற்க போறான். அப்போ என்ன செய்ய போற? இந்த தடவை அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது. என்னடா நீ பெரிய ஜோசியக்கார மாதிரி சொல்லிட்டே இருக்க? உன்னோட தீர்க்க தரிசனம் இவன் விஷயத்துல பலிக்கவே பலிக்காது. அப்பா, கொடுக்குற பணத்துக்கு நான் பொறுப்பு, அதை நான் பார்த்துக்கிறேன். அம்மா, எங்கம்மா ராகவன்? மாடியில தான் இருக்கான். அவன் பிடிவாதமும் மாற போறதில்ல, இவன் சுபாவத்தையும் மாத்திக்க போறதில்ல. கடை கெட்டு போட்டு போ. ராகவா, இருக்கு, நான் வரேன். என்னங்கண்ணா, பணம் ரெடியா? இல்லடா, அது சொல்றதுக்கு தான் வந்தேன். இன்னைக்கு நைட் கடைக்கு வா, கொடுத்துட்றேன். நைட்டா? அதுக்கு முன்னாடி முடியாதா? டேய், நேற்றுக்கு நைட்டு தானே சொன்னேன். அது மட்டும் இல்லை, அப்பா அக்கௌண்ட்லேருந்து எடுக்கிறதுக்கு சம்மதிக்க மாட்டார். நான் தான் எங்கேயாவது அரேஞ்ச் பண்ணணும். பொறுத்துக்கடா. சரி, நான் வருவேன். எந்த சால்ஜாப்பும் சொல்லாமல் எனக்கு பணத்தை கொடுத்துரு. இதை பார்க்கண்ணா, உன்னால முடியாதுன்னா இப்போயே சொல்லிடு. நான் வேற யார் கை காலையாவது பிடிச்சாவது பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். ஏன்டா, நாங்கெல்லாம் இருக்கும்போது நீ ஏன் அப்படியெல்லாம் செய்யணும்? இன்னைக்கு நைட் கடைக்கு வா, பணம் கிடைக்கும். சரி. நிலைமை தெரியாம போன் பண்ணிட்டு இருக்கா. இந்த டார்ச்சரை ஒழிச்சாதான் நிம்மதி இருக்க முடியும். என்ன விஷயம் சதீஷ்? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் சௌந்தர்யா. நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது, இப்படி பணம் கேட்டு வராதன்னு? பணம் கேட்டு வரல சௌந்தர்யா, ஜஸ்ட் உங்ககிட்ட பேசணும். கொஞ்சம் இங்கேயே வெயிட் பண்ண, மாடிக்கு போய் பேசலாம். அம்மா, நான் மாடியில இருக்கேன். சரி. சொல்லு சதீஷ். நான் ராகவனை பார்த்தேன். அதுக்கு என்ன? உன் வயிற்றுல வளர்றதா சொன்ன குழந்தைக்கு அவர் தான் அப்பான்னு சைன் பண்ணி ஒரு பேப்பர் வச்சிருக்கீல்ல, அதை வாங்கி தர முடியுமான்னு கேட்டாரு. நீயும் பணத்துக்கு ஆசைப்பட்டு வாங்கி தரேன்னு சொல்லிட்ட, அப்படிதானே? வர வர உன் கிரிமினல் புத்தி நல்லாவே வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. இல்லை சௌந்தர்யா, என் வீட்டு நிலைமை ரொம்ப மோசமாக போயிடுச்சு. டெய்லி ஃபோனில் பணம் கேட்டு நச்சரிக்கிறாங்க. எனக்கு வேற வழி தெரியல. அதுக்கு நான் தான் கிடைச்சனா? அப்படி இல்லை சௌந்தர்யா, என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் நீ உண்மையை சொல்ல போற. அதுக்குள்ள நான் கொஞ்சம் பணம் வாங்கிக்கிறேன். ப்ளீஸ் சௌந்தர்யா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. அப்ப உனக்கு என்ன பத்தி கவலையே இல்லை சதீஷ். நீ ஒரு செல்ஃபிஷ். ராகவன் என்ன வேற மாதிரி டார்ச்சர் பண்ணாரு, நீ என்ன வேற மாதிரி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ற. இல்லை சௌந்தர்யா, அந்த பேப்பரை வச்சு நான் எதுவும் பண்ண மாட்டேன். அதை காட்டி கொஞ்சம் பணம் வாங்கிக்கிறேன். அப்புறம் ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி அந்த பேப்பரை திருப்பி வாங்கி கொடுத்துறேன். அந்த பேப்பர் அவர் கைக்கு போச்சுன்னா எல்லா உண்மைகளும் தெரியும். அப்புறம் அவரோட கோபம் என் மேலதான் வரும். இல்லை சௌந்தர்யா, இதனால எந்த உண்மையும் தெரியாது. இதுக்கு நான் பொறுப்பு. நீ மட்டும் இந்த விஷயத்துல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணினா என்னைக்கு உன்னை நான் மறக்க மாட்டேன். நீ மறக்கவும் வேண்டாம், நினைக்கவும் வேண்டாம். இங்கே இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன்.
இத பாரு, இதுவே நீ இந்த வீட்டுக்கு வர்றது கடைசி தடவையா இருக்கட்டும், புரிஞ்சுதா? குடி. தேங்க்ஸ் சௌந்தர்யா. நான் கிளம்பவா சௌந்தர்யா? நீ போலாம். என்ன மாப்பிள வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் பார்ட்டியை காணோம். சார் அவர் நேர காலத்து மேலே நம்பிக்கை உள்ளவர். நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்துட்டு தான் வருவார். ஓ, அண்ணா எங்கே போகிறோம்? அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? இல்லை, ஹைதராபாத்துக்கு லோடு அனுப்பணும். பார்ட்டி 2-3 டைம் ஃபோன் பண்ணிட்டான். நீங்கள் திடீர்னு கூப்பிட்டு வந்துட்டீங்க, அதான் கேட்டேன். அதெல்லாம் ஆஃபீஸில் இருக்க ஆர்த்தி பார்த்துப்போ. அப்பா, அங்கிளுக்கு தலையே வெடிச்சிரும் போல இருக்கு, சொல்லிடுங்கப்பா. டேய், நீ சும்மாறா, அதை அவன் வந்தே தெரிஞ்சுக்கிட்டோம். வேணும்னா ஒரு ஃபோன் பண்ணி பார்க்கலாமா சார்? அதுக்கு அவசியமே இல்லை சார், அந்த வந்துட்டு இருக்காங்க. இறங்கு கண்ணப்பா. ஆ, வாங்க அங்கிள், இந்த வீட்டை பக்கம் தான் கூட்டு வந்தோம். பிடிச்சிருந்தா வாங்க போகிறோம். இல்லை நான் வரல, நீங்கள் போயிட்டு வாங்க. ஏன்பா? அண்ணா, இங்கே சுந்தரத்தோட பையன் மாப்பிள்ளை எல்லாரும் இருக்காங்க. அவங்கள பார்க்கவே எனக்கு பிடிக்கல. நீங்கள் போயிட்டு வாங்க, நான் வரல. இதில் என்னப்பா இருக்கு? அவங்க வீடை விற்க போகிறவங்க, நாம வாங்க போகிறவங்க, அவ்வளோதானே. சொன்னால் கேளுங்கண்ணா, வற்புறுத்தாதீங்க, நான் வரல. அப்பா, ஏன் அங்கிளை சங்கடப்படுத்திக்கிட்டு? வாங்க நம்ம போய் பார்க்கலாம். சரி கிஷோர், வாடா. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஹலோ. ஹலோ. இவர் தான் ஹவுஸ் ஓனர், பேர் வெங்கடேஷ். ஹலோ. இது என் சன் கிஷோர். ஹலோ சார். ஹலோ சார். இவர் என் மாப்பிள்ளை மிஸ்டர் Hello. கண்ணன். இவர் மூலமாக தான் இந்த வீடு எங்ககிட்ட வந்துச்சு. வாங்க உள்ள வாங்க. வாங்க. வாங்க சார், போய் பார்க்கலாம். வாங்க சார், வாங்க. வாங்க. சார், நீங்கள் விருப்பப்பட்ட ஏரியா, நியூ பில்டிங், வாட்டர் ஃபெசிலிட்டி அமோகமாக இருக்குது. சார், மர வேலை படம்லாம் தேக்கில் பண்ணுது, ரொம்ப பிரமாதமாக இருக்கும். எனக்கு பிடிச்சிருக்கு. என் பையன் கிஷோர் தான் ஓகே பண்ணோம். என்னடா? ம், வீடு ஓகேப்பா. அப்பா, உங்கள் சன்னே ஓகே சொல்லிட்டார், அப்புறம் என்ன சார்? வீடை உடனே கைமாற்றி விடணும்னு முடிவிலேயே இருக்கீங்க போல இருக்கு. ஓகே, என்ன ரேட்டு? 60 lakhs சார். ஃபைனல் ரேட்டா? ஆமாம் சார், பிஸ்னஸில் கொஞ்சம் நெருக்கடி, அதான் குறைவான விலைக்கு விற்க வேண்டியதாக போயிடுச்சு. இன்னும் 6 மாதம் வெயிட் பண்ணி விற்றா 10 லட்ச ரூபா கூட போகும் சார். உங்களுக்கே தெரியும், இந்த ஏரியாவில் ரேட்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஓகே, என் பையனுக்கு பிடிச்சி போச்சு. இப்போ 5 லட்ச ரூபா அட்வான்ஸ் தரேன், பேலன்ஸை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது தரேன். ஓகே? ஓகே சார். கிஷோர். அ- கிஷோர். அவர் ஏதோ உள்ள பார்க்க போயிருக்காருன்னு நினைக்கிறேன். இல்ல, என் செக் புக் கார்ல இருக்கு, அதை எடுத்துட்டு வரணும். அதான். பரவாயில்ல சார், நான் போய் எடுத்துட்டு வரேன். பிடிங்க சார். ஒரு நிமிஷம். ஆ. கார்ல ஒருத்தர் உட்காந்துருப்பாரு, அவர்கிட்ட கேளுங்க, எடுத்து கொடுங்க. சரிங்க சார். சரி. இருப்பேன்னு சொன்னாங்க, யாரையும் காணோம். சரி நினச்சி. தேங்க்யூ.
இந்தாங்க. தேங்க்யூ சார். ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ வச்சுக்கலாம்? வர வெள்ளிக்கிழமை நல்ல நாளாக இருக்குது, அன்னைக்கே வச்சுக்கலாம் சார். ஓகே, அப்போ நாங்கள் வரோம். ஓகே சார். நான் அப்புறம் கால் பண்ணுறேன். வாங்க சார். வரேன் வாங்க. சார், வரேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். இருக்கட்டும் சார். உங்களுக்கும் நன்றி சொல்லணும். ரொம்ப நல்ல பார்ட்டியாக கூட்டு வந்தீங்க. நாம எல்லாம் சேர்ந்து இவருக்கு தான் நன்றி சொல்லணும். நம்மளை மீட் பண்ண வச்சிருக்கிறது தானே. என்ன ராமச்சந்திரன் நீங்க? சரி, வீட்டெலாம் வித்து முடிச்சிட்ட, பார்ட்டி எதுவும் இல்லையா? வச்சுட்டா போகுது. டேய், என்னடா கண்ணப்பனா காணோம்? தெரியலையேப்பா, எங்கே போயிருப்பார் அங்கிள்? இவன் வேற அப்பப்போ மாயாவி மாதிரி காணாமல் போயிடுறான். ஆஃபீஸ் தான் போயிருப்பான். வண்டியில் ஏறு. அப்பா, அங்கிள் எங்கே இருக்காருப்பா? டிரைவர் வண்டியை எடுத்து. என்ன கண்ணப்பா, எங்கே போயிட்ட? இல்லைண்ணா, அவங்க முகத்தை பார்க்க எனக்கு பிடிக்கல. என்னால் இந்த பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி ஒதுங்கிட்டேன். அதை விடுங்க, வீடு எப்படி இருந்துச்சு? வீடெல்லாம் பிடிச்சிருக்கு. வண்டி எடுப்பா. சதீஷ், வாங்க சார், உட்காருங்க. ம், சௌந்தர்யா லெட்டர் கொடுத்துட்டா? ம், கொடுத்து விட்டாங்க. பணம் கொண்டு வந்திருக்கீங்களா சார்? ம், இந்த என்ன சார் இது? இதில் 20,000 ரூபா இருக்கு. அட்வான்ஸை வச்சுக்க சொல்லு. சார், செட்டில்மெண்ட்னா ஃபுல் அமௌண்ட் கொடுக்கணும் சார், அப்போ தான் லெட்டர் கொடுக்க முடியும். இதை கூட நான் சொல்லலை சார், சௌந்தர்யா தான் சொன்னாங்க. இதை பார் சதீஷ், இப்போதைக்கு என் பேங்க்ல இவ்வளோ தான் இருந்தது. கண்ணகிட்ட பணம் கேட்டிருக்கேன், அது வந்த உடனே ஃபுல்லாக செட்டில்மெண்ட் பண்ணிடுறேன். சாரி சார், இது நீங்கள் பண்ண தப்புக்கு விலையாக கொடுக்குறது. இதில் ஒரு பைசா குறைஞ்சா கூட சௌந்தர்யா சம்மதிக்க மாட்டாங்க. என்ன பிளாக்மெயில் பண்ணுறீங்களா? நம்ப மாட்டலாமாவா? என்ன நான் தான் கொடுக்குறேன்னு சொல்லல. அவங்க வயிற்றுல வளர்கிற உங்கள் குழந்தைய அழிக்கணும்னா நீங்கள் ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணித்தான் சார் ஆகணும். நீங்கள் தர்றேன்னு சொல்கிறத நம்பியெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகணும்னா நான் சொல்கிறத கேட்டு தான் சார் ஆகணும். நீ எல்லாம் பேசுகிற அளவுக்கு நான் வந்துட்டேன். சார், என் மேலே ஏன் சார் கோவப்படுறீங்க? நான் உங்கள் 2 பேருக்கு இடையில ஒரு மீடியேட்டர் தான் சார். சரி, ஓகே, நைட்டுக்குள்ளே ஃபுல் பணத்தோட வரேன். ஆனால் நீ சொன்னதெல்லாம் நடக்கணும். நீங்கள் பணத்தோட வாங்க, கண்டிப்பாக எல்லா விஷயமும் நடக்கும் சார். ம், சரி மேடம், என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? நிரஞ்சன், இது என்ன கேள்வி? எங்க முடிவை தான் ஏற்கனவே கிளியரா சொல்லிட்டோமே. அது சரி சார், ஆனா கண்ணன் ஒரு 10 நாள் அவகாசம் கேட்டிருந்தார் இல்லைங்களா? அதுக்கப்புறம் உங்களை ஏதாவது காண்டாக்ட் பண்ணாரா? நிரஞ்சன், ராகவன் ஒரு அக்மார்க் கிரிமினல். அவன் எப்படி நியாயவாதின்னு ப்ரூவ் பண்ண முடியும்? 10 நாள் இல்ல சார், 10 வருஷம் அவகாசம் கொடுத்தாலும் அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. இது மாதிரி எத்தனை பேரை நான் பார்த்திருப்பேன். சார், கண்ணனை பத்தி நான் கூட கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கேன். சொந்த பந்தன் கூட பார்க்காம நியாயத்து பக்கமே நிக்கிற ஆள் சார் அவரு. அவர் இவ்வளவு தூரம் ப்ரெஷர் பண்ணி சொல்றாருன்னா அதுல உண்மை கூட இருக்கலாம் இல்லையா? ஏதேது வக்கீல் சாரும் பிரதிவாதி பக்கம் சாயிறாரு போல இருக்கு. சேச்சே, நான் யார் பக்கமும் சாயல சார், மனசுல பட்டதை சொன்னேன், அவ்வளவுதான். சார், உங்களை விட அந்த ஃபேமிலியை பத்தி எனக்கு அதிகமா தெரியும். உண்மையை சொல்லணும்னா வெட்டி வீரப்போ வரட்டு கௌரவமும் பிடிச்ச பசங்க சார் அவங்க. சார், அவங்களுக்கு இப்படி ஒரு சம்பந்தம் கிடைச்சது பெரிய பாக்கியம் சார். கைவிட்டு போயிடக்கூடாதுன்னு பதறாங்க சார். அவங்க பேச்செல்லாம் கேட்டா நாம முட்டாளாக வேண்டியதான். அப்பா, இன்னும் ஒரு நாள் வெயிட் பண்ணலாமே. நானே கண்ணன் அண்ணா கிட்ட இது விஷயமா பேசுறேன். அவர் என்ன சொல்றாருங்கிறத வச்சு நம்ம ஃபர்தரா மூவ் பண்ணலாம். வக்கீல் சார், என் பொண்ணு இப்படித்தான் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்பிடுவா. ஸ்ரீ, கண்ணம் பேச்ச பெருசா எடுத்துக்கிட்டா பலன் பூஜ்யம் தான். புரியுதா? நீ சும்மாரு. சார், நீங்க லீகலா என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிடுங்க.
இதுக்கு மேலேயே என்னால சும்மா இருக்க முடியாது சார். அப்பா, டைவர்ஸுங்கிற பேச்சை முதல்ல ஆரம்பிச்சதே நான் தான். ஸோ உங்களை விட எனக்கு தான் அந்த டைவர்ஸ் ரொம்ப முக்கியம். பொறுத்துட்டோம், ஒரு நாள் வெயிட் பண்ணலாமே. இந்த ஒரு நாள் கூட எதுக்கு சொல்றேன்னா, நாளைக்கு கண்ணனை நம்ம கிட்ட வந்து அவசரப்பட்டுட்டீங்கன்னு சொல்லக்கூடாது இல்லையா? அது சரிம்மா. ஆனா நாளையோட உங்க மேரேஜ் முடிஞ்சு முழுசா 1 வருஷம் ஆகுதேம்மா. ராகவன் பண்ண துரோகத்துக்கு உங்க வெட்டிங் டேக்கு அவனுக்கு கொடுக்கிற பரிசு கோர்ட் சமனாதாமா இருக்கணும். அப்பா, நாம ராகவன் கிட்ட ஏற்கனவே இந்த விஷயமா பேசிருக்கோம். கோர்ட்டு கேஸ்ன்னு போகாம சுமூகமா பேசி பிரிஞ்சுக்கலான்னு ஞாபகம் இருக்கா? அதனால ஏன்பா அவசரப்படணும்? என் கல்யாணம் தான் அவசரப்பட்டு பண்ணினதுனால நான் இந்த மாதிரி வந்து நிக்கிறேன். அட்லீஸ்ட் என் டைவர்ஸ் ஆவது பொறுமையா முழுமையா நடக்கட்டுமே. ஆமா சார், இப்போ அவங்க சைடு லாயரும் நாளை மறுநாள் தான் டெல்லியில இருந்து வராராம். அவரும் வந்துட்டோம், கண்ணனையும் கூப்பிட்டுருவோம். உட்கார வச்சு தீர்மானமா என்ன ஏதுன்னு பேசி முடிவு பண்ணிடுவோம். அப்பா, இவர் சொல்றதுதான் கரெக்ட். லாயர் சொல்றபடியே கேட்கலாம். அப்பா போலாண்டா கண்ணா, இது ஆயிடுத்து. அது இல்லப்பா, நாளைக்கு ராகவன் ஸ்ரீநிதி கல்யாண நாள். என்ன அவளுக்கு ஸ்வீட் அனுப்ப போறியா? நீங்களே கிண்டல் பண்ணா எப்படிப்பா? வேற என்னடா பண்ண சொல்ற? அப்பா, ராகவன் எந்த தப்பும் பண்ணலன்னு ஒரு 10 நாள்ல நிரூபிக்கிறேன்னு ஸ்ரீநிதி கிட்டயும் அவ அப்பா கிட்டயும் வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன். ப்ரூவ் பண்ணு. மண் குதிரையை நம்பி மடுவுல இறங்கின கதை தாண்டா இது. அப்பா, அந்த 10 நாள் நாளையோட முடிய போறது. கொஞ்சம் கூட சீரியஸ்னஸ் இல்லாம பேசுறாள. உன்னை யார் அவகாசம் கேட்க சொன்னது? இப்போ ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? அவதிப்படு, அவமானப்படு, எனக்கு என்ன? இல்லப்பா, எனக்கு இன்னமும் ராகவன் மேல நம்பிக்கை இருக்கு. இவ்வளோ பெரிய தப்பு பண்ற அளவுக்கு அவனுக்கு தைரியம் கிடையாதுப்பா. நீ தான் மெச்சிக்கணும் அவன் தப்ப. வரான் பாரு. வாடா. பணம் ரெடியா? இல்லடா, இன்னைக்கு ஒரு பல்க் கலெக்ஷன் வர வேண்டியது. அவ ஃபோன் பண்ணி நாளைக்கு தரேன்னுட்டா. நீ நாளைக்கு வாங்கிக்க. வழக்கம் போல ஆரம்பிச்சிட்டியா? இந்த பணத்தை தவிர நம்ம கிட்ட வேற எந்த பணமும் இல்லவே இல்லையா? எனக்கு தெரியாது, எப்படியாவது அரேஞ்ச் பண்ணித்தா. என்னடா ராகவா, 100 1000 சட்டுன்னு அரேஞ்ச் பண்றதுக்கு 3 லட்சம் ரூபாய் எல்லாம் திடீர்னு அரேஞ்ச் பண்ண முடியாதுடா.